இந்த அல்சூர் முருகர் கோயில பெரிய அதிசயம் என்னன்னா, சத்தியமா அந்த கோவில்ல முருகர் சக்தி வந்து ஒரு பல லட்சம் மடங்கு இருக்குங்கம்மா. முருகர் பாதத்தை நான் தியானத்துல உணர்றேன். அந்த அந்த கோவில்ல முருகர் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இது எனக்கு தெரியும். அவங்க பேரை என்ன சொல்றாங்க, அல்சூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு தான் சொல்றாரு. நானும் அதுதான் பேர் நினைச்சிருக்கும் போது இந்த இவ்வளவு சந்தோஷமா இருக்கு முருகர். அங்க மிகப்பெரிய முருக சக்தி இருக்கு. நீங்க பெங்களூர் மக்கள் வந்து ஒரு தடவை அந்த முருகனை போய் பாத்துருங்க. ஒரு தடவை நீங்க கேட்கறப்பெல்லாம் அந்த முருகர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அங்க முருகர் மகிழ்ச்சியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. இதை நான் உணர்ந்துட்டு இதை நம்ம காணொலியா பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஐயர்கிட்ட கேட்கிறேன், ஐயா இந்த பேர் உண்மையிலேயே சுப்பிரமணிய சுவாமி முருகரா இல்ல வேற எதனா பேருக்கா, வரலாறு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ சொல்ல இந்த முருகருக்கு இன்னொரு பேருக்கு சார் ஆனந்த முருகர் இந்த பேர் அப்படின்னாரு. நான் வந்து இது எனக்கு நான் இப்பதாங்க தியானத்துல நான் இது உணர்ந்தேங்க. முருகர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, குழந்தையா இருக்காரு. முருகர் நடமாட்டம் இங்க இருக்குங்கயா. முருக சக்தியோட அபரிவிதமான நடமாட்டம் எங்க இருக்குன்னு. ஆமாங்க சார், இந்த கோயில் உருவாச்சு வரலாறு சொல்லுங்கன்ற. ஏன்னா பாருங்க, அங்க பெங்களூர்ல இருக்கிற மக்களுக்கே தெரியல இந்த அல்சூர் முருகரோட வரலாறு.